வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாட்டிலேயே பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அது அமலுக்கு கொண்டு வந்த முதல் மாநிலம் என்ன தெரியுமா? உத்தரகாண்ட் தான். உத்தரகாண்ட் நேற்றைய தினம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம். ஆல்ரெடி பாஜக உத்தரகாண்ட் பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் இதை வாக்குறுதியாகவே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க, ஒரு கமிட்டி போட்டாங்க. கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை அசம்பிளியில் தாக்கல் பண்ணி, அந்த மசோதாவை தாக்கல் பண்ணி இப்போ அந்த மாநிலம் முழுவதும் அதை அமல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோமா. இப்போ பாஜகவினர் உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டை வெகுவாக பாராட்டியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பல்வேறு மேடைகளில் இப்போ பொது சிவில் சட்டம் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மேடைகளில் பேசிக்கிருக்காரு. இப்போ பாஜக அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் முதல் கட்டமாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முன்னெடுப்புகளை தொடங்கியிருக்காங்க. அடுத்து அந்த ஸ்டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. முக்கியமாக இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன? கிரிமினலுக்கு லா இருக்குது பார்த்தீங்களா, சிவில் லா, கிரிமினல் லா அப்படின்னு ரெண்டாக இருக்குல்ல. அதில் கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான லா தான். ஆனால் சிவிலை பொறுத்த வரைக்கும் மதங்களின் அடிப்படையில் சட்டங்கள் மாறுது. அப்படி இருக்கக்கூடாது, சிவில் லா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க. அம்பேத்கரே பொது சிவில் சட்டத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அம்பேத்கர் சொல்கிறாரு என்ன தெரியுமா? இந்தியா மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறீங்களே, அது காமெடியா இல்லையா? மதங்களின் அடிப்படையில் சட்டங்களை பிரித்து வச்சுட்டு இந்தியா மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் கரெக்டு? பொது சிவில் சட்டம் வந்தால் தான் இந்தியாவை மதசார்பற்ற நாடு, செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறதுல ஒரு கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு அம்பேத்கர் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்காரு. அப்போ அம்பேத்கர் யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஆதரவாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது வரலாறு. இப்போ விஷயம் என்ன தெரியுமா? இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் என்ன சொல்லுது? திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை, தத்தெடுப்பு, பராமரிப்பு, இதில் எல்லாத்துக்கும் காமனான லாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது சிவில் சட்டம் சொல்லுது. உத்தரகாண்டுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு, இந்த பொது சிவில் சட்டத்தில் அனைத்து மதங்களுடைய அடிப்படை கோட்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மீறாமல் தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகாண்டுடைய முதலமைச்சர் பேசியிருக்காரு. இப்போ விஷயம் என்ன? இந்த பொது சிவில் சட்டத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு பொருந்தாது தெரியுமா? இந்த பொது சிவில் சட்டம் உத்தரகாண்டில் இப்போ அமல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு பொருந்தாது. பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பொருந்தாது. அவங்களை தவிர மீது எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகாண்ட் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு என்ன சொல்லுது? சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பலதார திருமணம் இருக்குல்ல, அதாவது இப்போ ஒரு மனைவி உயிரோடு இருக்கும்போதே விவாகரத்து பெறாமல் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சொல்லுது. அப்போ பலதார திருமணத்துக்கு தடை, ட்ரிபிள் தலாக் இருக்குல்ல, முத்தலாகு, அதுக்கு தடை, நிக்காகு ஹலாலா அப்படிங்கிற கான்செப்டுக்கு தடை, இத்தாத் அப்படிங்கிற கான்செப்டுக்கு தடை, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு தடை விதிக்குது. அடுத்து ஆண்களுடைய திருமண வயது 21, பெண்களுடைய திருமண வயது 18 அப்படிங்கிறத இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு சொல்லுது. அடுத்து திருமணம் ஆனோன்னு திருமண பதிவு, அந்த திருமணத்தை ரிஜிஸ்டர் செய்கிறது ரொம்ப அத்தியாவசியம், கட்டாயம் அப்படின்னு யூனிஃபார்ம் சிவில் கோட் சொல்லுது. அடுத்து மிக முக்கியமானது, இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, திருமணம் ஆகாமல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு சிறை தண்டனை. ரிஜிஸ்டர் பண்ணாமையே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அம்சங்கள் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டுக்கு பாஜகவினர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. கொடுத்த மாதிரியே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்க, சொன்ன மாதிரியே நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுகள் தெரிவிக்கப்படுது. மேலும் பாஜகவினர் இதை இப்போ நாடு முழுவதும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க. இந்தி கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பொது சிவில் சட்டத்துக்கு இந்தி கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாஜக சொல்றாங்க, ஆகுனா அம்பேத்கர்னு சொல்றீங்களே, அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அம்பேத்கர். இப்போ மட்டும் அம்பேத்கருக்கு எதிராக நீங்க பேசிக்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக சிக்க வைக்கிறாங்க. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன தெரியுமா? வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இருக்குல்ல, அது பட்ஜெட் செஷனில் அதை பாஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த விஷயம் என்னன்னா, இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போயிருந்துச்சு, ரிவ்யூக்காக போயிருந்துச்சு. இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழு வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இப்போ அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கமிட்டியில் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அதில் ஒருத்தர் யாருன்னா ஆ ராசா, திமுகவுடைய ஆ ராசா ஒவைசி, இவங்கெல்லாம் அந்த கூட்டுக்குழுவில் மெம்பராக இருக்காங்க. அவங்களாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை இதை பண்ணக்கூடாது, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது, அந்த திருத்த மசோதாவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நீக்கிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கொந்தளிச்சிருக்காங்க. ஆனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளுடைய அந்த தீர்மானங்கள் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதிர்கட்சிகள் சொன்ன எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழு இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. வர 31ஆம் தேதியிலிருந்து
பட்ஜெட் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போதான். அப்போது வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதலை அடுத்து வரக்கூடிய பட்ஜெட் செஷனில் வந்து பாஸ் ஆக இருக்குது. இப்போ ஆராசா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இதை நாங்கள் விட மாட்டோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா சொல்லியிருக்காரு. பாஜக சொல்கிறாங்க போனால் போய்க்கோங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவெல்லாம் நீதிமன்றம் தடுக்க முடியாது. ஏன்னா பாராளுமன்றத்தில் முறைப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா, ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து நீதிமன்றம் ஒன்றும் டச் பண்ண முடியலையே. காரணம் என்ன? இது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. பார்லிமெண்ட்டில் முறைப்படி ஓட்டெடுப்பெல்லாம் நடத்தி இந்த சட்டத்தை கொண்டு வராங்க, இந்த திருத்தத்தை கொண்டு வராங்க. அதில் நீதிமன்றம்லாம் இன்வால்வ் ஆக முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீதிமன்றம் போனாலும் ஆர்எஸ்ஆவுக்கு தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.